அற்புதம். இந்த ஃபெரோஷி ராப்பரை மட்டும் நீங்க போட்டுட்டா உங்களோட உடல் பலம் 3 மடங்கு அதிகரிச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த ராப்பரை விரிச்சு இப்படி சின்னதா மடிச்சிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்ல கூட நீங்க கட்டிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு கையில கூட மாட்டிக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப தேவா இருக்கிறது கூட நல்லா இருக்கும் போலயே. இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. இதுல ஜெயில் கூட இருக்கு. அற்புதமா இருக்குல. நிஜமாவே இது ஆத்தென்டிக் தான். விளையாடுவோம். இது கேக்குறேடா. இருங்க இந்த மெஷினை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். இது சொல்லிட்டு யார் யார் எந்தெந்த டீமுக்கு போகணும்னு. எல்லாரும் ரெடியா? ஊருக்குள்ள எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். கேம் ஆரம்பிச்சு 30 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் டீம் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா போலீஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுல ஒரு தீஃப் தப்பிச்சு போயிட்டாலும் அந்த தீஃப் டீம் தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். எல்லாம் புரிஞ்சிருச்சுல? கேம் நம்ம ஆரம்பிக்கலாமா? கேம் ஸ்டார்ட். 1 மத்தவங்கள கூட நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம்ல. வாங்கல. நீங்க போயிட்டு வாங்க. இங்க இருந்து நான் இவனை பாதுகாக்கிறேன். இந்த ஒரு தடவை என்ன விட்டுடு. வாய்ப்பில்ல ராஜா. ஏலே இன்னுமா கண்டுபிடிக்கிற? நீ என்ன மட்டும் இப்படி ஸ்மெல் பண்ண விட்டுட்ட? சும்மா குத்த சொல்லாம வேலைய பாருல. அடங்கப்பா. ஜியா நீ குளிச்சியா இல்லையா? சரி சரி கோவப்படாத. யாராவது இருக்காங்களான்னு மோப்பம் பிடிக்கிறேன். என்னல யாரையாவது கண்டுபிடிச்சிட்டியா? வாவ் வாவ் வாவ். குடி விடாத. ஏலே ஓடாத. நீ ஓடனா சுட்டுடுவேன். நீ ஒரு போலீஸ் தானா? ஆமா ஆக்சுவலா நானு ஒரு சீக்ரெட் ஸ்பை போலீஸ். நம்ம டெங்கி சுக்கிய பிடிக்கிறதுக்காக தான் அவ தீஃப் மாதிரி இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தா. அதோட அந்த போலீஸ் பேட்ஜும் ஒரு டிரான்ஸ்மிட்டரா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுமா? என்ன மன்னிச்சிருங்க. நோபிட்டா நீ மட்டும் தான் இருக்க. எஸ்கேப் ஆயிடு. கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வாங்க மத்தவங்களையும் போய் பிடிக்கலாம். போயிட்டதால என்னால மோப்பம் கூட பிடிக்க முடியல. ஆனா இன்னும் 1 நிமிஷம் தானே பாக்கி இருக்கு. அவன் எங்க ஒளிஞ்சிருந்தால நான் புடிச்சிட்டு வரேன். இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்ட்